இன்றைக்கி இட்லி, தோசை, பொங்கலுக்கு தொட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சீக்கிரத்தில் ரெடி பண்ணக்கூடிய கத்திரிக்காய் கொஸ்து தான் பார்க்க போகிறோம். உளுந்து, ஜீரகம், நச்சிய 4 பூண்டு பல் எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. அதே எண்ணெயில் கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், பல்லாரி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு சும்மா லேசாக வதக்கிக்கிட்டால் போதும். வதக்கிக்கிட்டு மஞ்சள் தூள், சில்லி பவுடர், உப்பு எல்லாத்தையும் கலந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கங்க. இப்போ தண்ணியை தனியாக வடிகட்டி வச்சுக்கங்க. வடிகட்டிட்டு நல்லா கீரை கடையிற மத்தால் நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி, கொஞ்சம் புளி ஊற்றினா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளி ஊற்றி இப்போ நம்ம வடிகட்டி வச்ச தண்ணி இதில் கலந்துட்டு இப்போ தாளித்து வச்ச ஜீரகம், உளுந்து, பூண்டு எல்லாத்தையும் இதில் கலந்து கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான சுவையில் கத்திரிக்காய் குட்ஸு ரெடி. பேச்சுலர்லாம் இதை சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடலாம்.